பக்காத்திருடனுடைய இரண்டாம் பாகம். இன்று காத்திருடன் குடும்ப நேர சபைகளை வெளியிட்டு வந்ததை பக்காத்திருடன் பாராட்டி, நீ உன்னை பாராட்டுகிறேன், நீ படைத்துக் கொள்வதப்பா, உன்னுடைய திறமையை மெச்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது மகனை அழைத்துடனை கூப்பிட்டு, நீ 100 ரூபாய் கொடுத்து இவன் மாதிரி இன்று இரவு இதே குந்தால நகரத்தில் நீ கொள்ளையடித்து வர வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். பிற்பகல் அவன் ரூபாய் 100 வாங்கி கொண்டு அதே நகரத்துக்கு செல்கிறான். அங்கு சென்று அனைவரிடமும் யதார்த்தமாக பப்ளிக் மக்கள் மாதிரிக்க போய் இன்று நகரத்தில் உள்ள விசேஷம் என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்து, இன்று காலையில் நடந்த திருடுகளை பற்றி மொத்தமாக தெரிந்து கொண்டு, இன்று இரவு அதே திருடன் வருவான், அவனை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்று பெரிய தலையாரி பொறுப்பேற்று கொண்டார். மன்னரும் ஆணையிட்டார். அதன்படி இன்று இரவு பெரிய தலையாரியினுடைய பொறுப்பில் பல 100 பேர்கள் திருடர்களை பிடிக்க ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு தலையாரி வீடு எது என்று விசாரித்தான். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பெயிண்ட் வீடு தான் அவர் வீடு. அதில் அவர் மனைவி மகள் 2 பேர் இருக்கார்கள். அவருக்கு ஒரே மகள், அவருடைய மருமகன் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொல்ல, இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அன்று இரவு 9 மணிக்கு மேலே மருமையன் போல மாறு இடத்தில் இவன் அந்த வீட்டுக்கு வருவான். அப்பொழுது மின்விளக்கு இல்லாத காலம் இல்லையா, அதனால் தலைப்பா கட்டி தாடி முடிவுடன் வந்தவுடன் இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததனால் இப்படி இருக்கிறார் போலும் என்று எண்ணி தன்னுடைய மருமகன் தான் என்று அவர்கள் வீட்டில் வரவேற்றிருப்பார்கள். அப்படி இருக்கிறது தலையாரி, இந்த திருடன் வருவதாக இருக்கிறது, அவனை பிடிக்க நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன், அதனால் நீங்கள் இங்கே இருங்கள், நான் போய் வேலையை கவனிக்கிறேன் என்றார். இவன் அதெல்லாம் வேண்டாம், நானும் கூட வருகிறேன் என்று அடம் பிடித்து அவர் கூட செல்கிறான். அவர்களை செல்கிற பொழுது அவர் காவலர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு பக்கமும் 10 பேர் 20 பேர் என்று பிரித்து விட்டு 4 பக்கமும் நீங்கள் ரோந்து வாருங்கள் என்று அனுப்பிவிடுவார். தலையாரியும் இந்த மாறுவேட மருமகனும் 2 பேரும் ஒரு பக்கம் போகிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் ஒரு துலாமரம் இருக்கிறது. இது என்ன என்று கேட்பான். இது தவறுகள் செய்கிறவர்களை தலைகீழாக மாட்டிவிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. ஊர் மக்கள் பார்த்து இவர்களை காரி துப்புவார்கள், இவர்களை இனங்கண்டு கொள்வார்கள், அதற்காண்டி செய்வது என்று தலையாரி சொல்ல, அப்படி என்றால் அதில் என்னை மாட்டி விடுங்கள், எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்றான். அப்படியெல்லாம் வேண்டாம், நீங்கள் தூரத்திலிருந்து வந்தவர்கள், ரொம்ப களைப்புடன் இருப்பீர்கள், அதனால் உங்களை மாட்டிவிடக்கூடாது, வேண்டாம் என்று சொல்வான். அப்படினால் நீங்கள் கொஞ்ச நேரம் அதில் மாட்டிக்கொள்ளுங்கள், நான் எப்படி இருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொள்கிறேன் என்றான். உடனே அவன் சரி என்று ஒத்துக்கொண்டு அவனை பெரிய தலையாரியை அந்த துலாமரத்தில் தலைவீடாக மாட்டிவிட்டு ஆப்பு போடுவான். ஆப்பை ஸ்ட்ராங்காக திருப்பிய பிறகு, மாமா அது திரும்ப உருவ வரமாட்டேங்கிறதே, என்ன செய்வோம் என்றான். உடனே போய் உளியும் கொட்டாமலியும் எடுத்துகிட்டு வந்து அதை வெட்டி எடுத்து விடுங்கள் என்பான். சரி, இங்கே அமைதியாக இருங்கள், நான் போயிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு போய் வீட்டிலே அவன் மனைவிடமும் மகளிடமும், இங்கு வருகிற திருடன் இங்கு வரக்கூடாது என்று என்ன இருக்கிறது, ஆகையினால் நான் எச்சரிக்கையாக இருக்கின்றேன், நீங்கள் நகைகளெல்லாம் கழட்டி கொடுங்கள், நாம் இங்கே வைத்துக்கொள்வோம், திருடன் வந்தால் அவனை நாமே பிடித்து விடுவோம் என்று சொல்லி அவரிடம் சாதுரியமாக பேசி அவர்களுடைய வீட்டில் இருந்த நகை, கழுத்தில் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கழட்டி வாங்கி கொண்டு இருக்கின்றான். அவர்கள் இருவரும் கொஞ்சம் வசந்த நேரம் பார்த்து இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறான். இங்கே நகை கடை போய்விட்டது. இந்த நிலையில் விடிய காலம் ஆகிவிட்டது. மக்கள் எல்லாம் விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் காவலர்கள், தலையாரியை காணாமே, அப்போ நாம் என்ன செய்வது என்று தேடி வருகின்ற பொழுது தலையாரி துலாமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்த்து, ஏன் இந்த மாதிரி இருக்கிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்க, அவர் இந்த மாதிரி மருமகன் இடத்தில் வந்தவன் என்னை இந்த மாதிரி மாட்டிவிட்டு போய்விட்டான் என்று சொல்ல, அப்படி சொல்லதும் அவரை இறக்கிவிட்டு அதிலிருந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு ஐயோன்னு கதறி அழுகிறார்கள். என்ன என்றான். இந்த மாதிரி எங்களோட நகைகளெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு ஓடிவிட்டான் என்று சொல்ல, ஐயோ அப்போ அவன் நல்லவா திருடன் அப்படின்னு சொல்லி புலம்ப, உடனே ராஜா, மந்திரி, முக்கியஸ்தர்கள் அனைவரும் வந்து பார்த்து, இப்படி நடந்து விட்டதா, சரி, இன்னைக்கு இரவு அவன் வருவான், அவனை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று மந்திரி, கோபால மந்திரி அன்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அத்தோடு ராசாவும் அவரிடம் பொறுப்பு கொடுத்து வேண்டிய உதவிகளை செய்து இன்றிரவு நீ கண்டிப்பாக பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவரிடம் பொறுப்பு கொடுத்து விடுகிறான். இத்தோடு
இன்றைய இரண்டாம் பாகம் முடிந்தது. நாளை மூன்றாம் பாகம் தொடரும்.